Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சிறுகீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துடலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பூண்டை நசுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். பூண்டு நான் ஏற்கனவே பருப்புலையும் வேக வச்சுருக்கேன், இருந்தாலுமே நம்ம இதில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிறுகீரையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த கீரை வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதி அளவு வெந்துடும். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கீரை கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இது சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்து கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. சிறுபருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சிறுகீரை கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிறுகீரை கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.